சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்யக்கூடியதில் திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு தீவிரம் காட்டி வரக்கூடிய சூழலில் அந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டு இழுபறி இருந்து வருது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் அவர்கள் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கக்கூடிய சூழல்ல இதுவரையிலும் உடன்பாடு எட்டப்படாத ஒரு இழுபறி நிலை நீடித்து வந்தது. இந்த சூழல்ல இன்றைய தினம் கூட்டணியுடைய தொகுதி எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டு உடன்பாடு கையொப்பமாகும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் 6 கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் உடன்பாடு எட்டப்பட்டு கையொப்பமாகக்கூடிய சூழலில் 7வது கட்சியாக இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் அவர்களுக்கு தொகுதி பங்கீடு எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் திமுக கூட்டணியில் அங்கமைக்கக்கூடிய காங்கிரஸ், மதிமுக, ஐயுஎம்எல், மாமக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் சிபிஐ உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிடம் அவருடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக தொகுதி எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய உடன்பாடு கையொப்பமிடுவதற்காக வருகை புரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 கட்ட பேச்சுவார்த்தையின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுக்கு வேண்டிய எண்ணிக்கையை கேட்டு பெறுவதில் உறுதியுடன் இருந்தனாலும் அதே நேரத்தில் திமுக கடந்த முறை கொடுக்கப்பட்டதை விட சற்று குறைவான எண்ணிக்கையில தொகுதிகளை குறைத்து வழங்குவதற்கு முன்வந்து அவர்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததனாலையும் இந்த பேச்சுவார்த்தை இழுபறியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 4 தொகுதிகள் கொடுப்பதற்கு மட்டுமே திமுக முன்வந்ததாகவும், ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த முறை இரட்டை இலக்கத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் தொகுதிகளை குறைத்து சொல்ல வேண்டிய திமுக கூறக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய வலுவுக்கு ஏற்ற தொகுதிகளை கேட்டு பெறுவதில் உறுதியாக இருக்கிறோம். எனவே 4 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு கூடுதலான தொகுதிகளாவது வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகாக 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்பொழுது 5 இடங்களை கொடுப்பதற்கு திமுக முன் வந்திருந்தது. ஆனால் அப்போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுக்கு கடந்த முறை கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை 6 அவ்வாறு இருக்கும்போது இந்த தொகுதி எண்ணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டு தங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இதற்கு இடைப்பட்ட காலத்திற்குள்ளாக காங்கிரஸ் கட்சியுடன் திமுக உடன்பாடு எட்டப்பட்டது. அதுவும் குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 25 இடங்களை திமுக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த முறை தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்களை திமுக ஒதுக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணிக்குள் வரக்கூடிய தேமுதிக உள்ளிட்ட மக்கள் நீதி உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தொகுதியில் ஒதுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இது போன்ற சூழல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தங்களுடைய வலுவுக்கு குறைவான தொகுதிகளை ஒதுக்கும் என்று திமுக சொல்வது ஏற்புடையதல்ல, அது நியாயமும் அல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வெளிப்படையாகவே செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை 3 கட்டத்தை எட்டி அதற்கு பிறகாக அவர்களுக்கு 5 தொகுதிகளுக்கு உடன்பாடு எட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதிகள் கொடுக்க முன்வந்து அதிலும் உடன்பாடு எட்டப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தங்களுக்கு வேண்டிய தொகுதியில் கேட்டு பெறுவதில் உறுதியாக இருந்ததனால் தொடர்ந்து 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் உடன் எட்டப்படாமல் இழுபறி நிலை நீடித்து வந்தது. அதிலும் குறிப்பாக 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக நேரடியாக திமுக பேச்சுவார்த்தை குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அழைத்து பேசாவிட்டாலும் மறைமுகமாக அல்லது போன் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையை அதற்கான காரணங்கள் உள்ளிட்டவெல்லாம் தெரிவித்து வந்ததாக சொல்லப்பட்டது. இதற்கிடையே தான் நாளை தினம் நடைபெறுவதாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டமும் மாநில குழு கூட்டமும் நேற்றைய தினமே அவசரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக நிர்வாக குழு கூட்டம் காலையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் மாலையிலும் நடைபெற்றது. மாலையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் இரவு 12:30 மணி வரையிலும் நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகாக ஒரு சுமூக முடிவுக்கு எட்டப்பட்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது கடந்த முறை கொடுக்கப்பட்ட 6 இடங்களில் அதே எண்ணிக்கை என்ற அளவில் இந்த முறையும் திமுக கொடுக்க முன்வரும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்ததாகவும், அதே நேரத்தில் திமுக கூட்டணி தொகுதியில் கூட்டணி கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவும் அதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்றைய தினம் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு உடன்பாடு எட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் பின்னால் திமுகவினுடைய நேர்காணல் நடைபெற்றது. திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது. அந்த நேர்காணலில் பங்கேற்றிருந்தார். அந்த காலை அமர்வு முடிந்ததற்கு பிறகாக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்துடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அலுவலகம் முன்பகுதிக்கு வந்திருக்கிறார். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழுவும் வருகை புரிந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கனகராஜ் உள்ளிட்டவர்கள் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார்கள். மேலும்
இன்றைய தினம் அவருடன் அந்த கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீட்டில் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 6 தொகுதிகள் கொடுப்பதற்கு திமுக முன் வந்ததனால் தான் இந்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடினமான அவர்களுடைய கோரிக்கையின் காரணமாக அவர்கள் திமுக கூறக்கூடிய அனைத்து காரணங்களையும் ஏற்றுக்கொண்டாலும் அதில் நியாயம் இருப்பதாக கருதினாலும் தங்களுடைய தொகுதிகளை குறைத்துக் கொள்வதற்கு எந்த வகையான தார்மீக காரணங்களும் இல்லை என்பதென்ற நிலைப்பாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருந்ததன் காரணமாகவும் நீண்டு கொண்டிருந்த பேச்சுவார்த்தைக்கு தற்பொழுது ஒரு இறுதி வடிவம் பெற்றிருக்கிறது. தற்பொழுது 6 தொகுதிகள் என்ற அளவில் அவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல மற்ற கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தையும் இந்த கட்சியினுடன் நடத்தப்படக்கூடிய ஒப்பந்தத்தை பொறுத்தே அமைகிறது. ஏனெனில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கையொப்பானதுக்கு பிறகாக மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணி புதிதாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த ஒப்பந்தம் உறுதியாவதற்காகவே காத்திருக்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் எத்தனை தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கப்படுகிறதோ அதை பொறுத்து மற்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க முடியும் என்பதற்கான ஒரு முடிவு கிடைக்கப்படும் என்பதனால கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிவு செய்த பொழுது மக்கள் நீதி மையம் கட்சி தங்களுக்கு வேண்டிய எண்ணிக்கையை சொன்னதாகவும் அதற்கு பிறகு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தங்கள் உடன்பாடு இல்லை, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்லி வலியுறுத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய பேட்டரி லைட் சின்னத்தில் தான் நிற்போம் என்று தெரிவித்திருந்தார்கள், டார்ச் லைட் சின்னத்தில். அதே சூழல்ல விடுதலை சிறுத்தைகளுடன் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை முதற்கட்டமாக நடைபெற்றக்கூடிய சூழலில் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாது இருக்கிறது. அதற்கு காரணமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதை பொறுத்து அமையும் என்று தெரிவிக்கிறார்கள். மேலும் தேமுதிக இதுவரையிலும் ஒரு முறை கூட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது. காரணம், இந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துப்பட்டால் மட்டுமே புதிதாக கூட்டணிக்குள் வந்திருக்கிற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்யக்கூடிய முடியும், எண்ணிக்கையை உறுதி செய்ய முடியும், அதே நேரத்தில் அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட முடியும் என்பதெல்லாம் உறுதி செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தற்பொழுது பேச்சுவார்த்தையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இறுதி செய்வதில் திமுகவுடைய பேச்சுவார்த்தைகளும் மும்முரமாக தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகாகவும் மாநில நிர்வாக குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடது இரவு நேரம் முழுவதும் நடத்தப்பட்டு 12 மணி அளவில் இரவு 12 மணி அளவில் நேற்று இரவு முடிவு எட்டப்பட்டு அதன் அடிப்படையில் திமுகவும் அவர் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் தொகுதிகள் கொடுக்க முன் வந்ததனால் மட்டுமே இன்றைய தினம் இந்த ஒப்பந்தம் கையொப்பமிடக்கூடிய நிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது உள்ளே சென்றிருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது, கையொப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கையொப்பமானதுக்கு பிறகாக செய்தியாளர் சந்திக்கவும் இருக்கிறார்கள்.